ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 10/2/2025 குரோதி வருடம் தை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூஷம் நட்சத்திரம். மாலை 6 மணி 2 நிமிடம் வரை. பின்பு பூஷம் நட்சத்திரம். இன்றைய திதி திரியோதசி திதி மாலை 6 மணி 51 நிமிடம் வரை. பின்பு சதுர்த்தசி திதி. யோகம் என்று அமிர்த சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் உள்ள ராசி விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பிற்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. யமகண்ட காலம் காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்று காலை 11 மணி 58 நிமிடத்திற்கு மேல் சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதனால் விருச்சிக ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் இன்று காலை 11 மணி 58 நிமிடத்திற்கு மேல் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் நினைத்ததை கொடுப்பார். நீண்ட நாள் கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் இன்று சரளமாக முடிப்பீர்கள். ராசிக்கு விரய ஸ்தானத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் இருப்பதால் விரய செலவுகளை விட உங்களுக்கு சுப செலவுகளே அதிகமாக இருக்கும். சுக்கிரன் மீன ராசியில் உச்சமாக இருப்பதாலும் ராகுவும் யோகக்காரன் என்பதாலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் மிகவும் வெற்றியாகவும் இருக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு இன்று பாராட்டும் பரிசும் கிடைக்கும். அலுவலக சம்பந்தமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக நற்செய்திகள் கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் உங்களுக்கு சிறப்பான லாபங்கள் வந்து சேரும். இன்று கடன் சுமை குறையும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் குடும்பத்தில் செய்ய வேண்டி வரும். கல்விக்காக மற்றும் பிற பிரச்சனைகளுக்காக எடுத்த கடன் சுமை சற்று ஆறுதல் தரும். நீண்டகால காத்திருப்பிற்கு பின் இனிய செய்தி குடும்பத்தில் வந்து சேரும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சந்திரன். காலை 11 மணி 58 நிமிடங்களுக்கு மேல் 3ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆவதால் தாய் வழி உறவால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சகோதர வழியில் உங்களுக்கு காலையில் உங்களுக்கு நற்செய்தி உண்டாகும். காலை 11:58 நிமிடங்களுக்கு மேல் தாய் வழி உறவால் உங்களுக்கு மனமகிழும் விதமாகவே உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும். அதனால் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். தொழிலுக்காக பயண அலைச்சல்களுடன் தனவரவும் உண்டாகும். என்று அனைத்தும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகமாகும். எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு நிறைவேறும். அதனால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் இருப்பதால் சற்றே பேராசைகளும் அதிகமாக இருக்கும். அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு தனவரவும் அதிகமாகவே வந்து சேரும். தொட்டது துலங்கும் என்பார்கள். அதுபோல இன்றைய நாள் உங்களுக்கு
அதிகமான பணவரவும் தன வளர்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். மேலிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வரும். பயணம் நிமித்தம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பயணங்களில் ஒரு சிலரை சந்திப்பதன் மூலம் தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் விதமாக இருக்கும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக பாராட்டும் பரிசும் கிடைக்கும். அலுவலக பணிகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உங்களது சக பணியாளர்களிடம் நீங்கள் மகிழ்ச்சியாக நடந்து கொள்வீர்கள். அவர்களும் உங்களை மரியாதையாக நடத்துவார்கள். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். அவர்களால் இன்று தொழில் லாபம் அதிகமாகும். பயண நிமித்தம் உங்களுக்கு வெற்றியும் அனுகூலமான பலன்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். பயணம் சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும். சகோதர வழியில் சற்று கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றியை தருவார். அதனால் இன்று மனமகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று திருமணம் சம்பந்தமாக உங்களுக்கு பேச்சுவார்த்தை குடும்பத்தில் உண்டாகும். சுக்கிரன் என்பது காரகக்காரனும் இனிப்பானவனும் நினைத்ததை சாதிக்கவும் மற்றும் காதல் இது போன்ற சுகத்தை தருபவனும் இன்பத்தை அதிகரிப்பவனுமாவதே சுக்கிரன். இதனால் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் எதிர்பார்த்த லாபங்கள் பெண்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும். பிறரின் சொத்து உங்களுக்கு கைவரும். பாக்கியமும் வந்து சேரும். அதாவது அவர்களே உங்களுக்கு தந்துவிட்டு போவார்கள். இது என்னால் பராமரிக்க முடியவில்லை, நான் வெளியூர் செல்கிறேன், ஆனால் நான் வர்ற வரைக்கும் நீங்கள் இதை பத்திரமா பார்த்துக்கோங்க, என்னால் வர முடியவில்லை அப்படி என்று சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்புவார்கள். அதனால் நீங்கள் அதை பார்த்து கொள்ள வேண்டிய சூழல் உங்களுக்கு வந்து சேரும். சிறிது நாட்களுக்குள் அந்த வீடோ அல்லது கடையோ அது நீங்களே விலக்கி எடுக்கும் விதமாகவே அமையும். அந்த அளவிற்கு பாக்கியம் உங்களுக்கு கைவரும். பெண்களால் ஆதாயம் உண்டு. பெண்களுக்கு தனவரவு அதிகமாக இருக்கும். சுயமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் அதிகமாக இருக்கும். இன்று புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். கூட்டு முயற்சியில் இன்று நீங்கள் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். வீட்டில் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவே இனிய செய்திகளும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த வெற்றி வந்து சேரும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு உண்டாகும். இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுனராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறார். சந்திரமங்கள யோகம் உண்டு. இன்று காலை 11:58 மேல் உங்களது ராசியில் இருந்த சந்திரன் 2ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சியாவதால் சற்று தடுமாற்றங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். காலை வரை இருந்து வந்த உற்சாகங்கள் உங்களுக்கு சற்று குறைந்துவிடும். திடீரென்று ஏனோ மனத்தடுமாற்றம் உண்டாகும். அதனால் மனக்கலக்கமும் வந்து சேரும். தேவையில்லாமல் பிரச்சனை செய்வீர்கள். தாயாருடன் வாக்குவாதம் உண்டாகும். சிறிது நேரத்திற்கு பின் அது மாறிவிடும். சொத்து சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சேரும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக சாதகமான சூழல் உருவாகும். திடீர் தனவரவு உண்டாகும். தொழிலுக்காக அலைச்சல்கள் உண்டாகும். நண்பர்களுடன் கலகங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். சிறு சிறு வியாபாரிகளுக்கு தொழிலில் வெற்றியும் வாய்ப்பும் உண்டாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பெண்களிடம் சற்று முறைத்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அவ்வளவு மனசந்தோஷம் கிடைக்காமல் இருக்கும் சூழலும் உருவாகும். உங்களது மேலதிகாரிகளால் சிறு சிறு பிரச்சனை உண்டாகும். வீட்டில் சிறு சிறு வேலை செய்பவர்களுக்கு கூட இன்று ஏனோ தடுமாற்றங்கள் வர வாய்ப்புள்ளதால் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் இருந்து கொள்ளவும். கைத்தவறி சில பொருள்கள் கீழே விடுவதால் அதனால் ஏற்பட்ட மனத்துயரங்கள் உண்டாகும். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் ஏதாவது பொருளை கீழே உங்கள் கையிலிருந்து விழுந்து விட்டால், அது வீட்டு வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் ஸ்தானத்தில் ஹோட்டல்களில் அல்லது உங்கள் மேலதிகாரிகளுக்கு முன்னால் இப்படியாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரும். அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். திடீர் பயணங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகும். மனைவியின் நகைக்காக சற்று பிரச்சனைகள் வந்து சேரும். திடீர் கடன் பிரச்சனை சற்று வருத்தத்தை அளிக்கும். எனினும் ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு இன்று வந்து சேரும்.
மேலதிகாரிகளின் மூலமாக இன்று நீங்கள் துயரம் கொள்ளும் விதமாகவே இருப்பீர்கள். ஒரு சிலருக்கு பிடிக்காத இடத்திற்கு மாற்றல் வாங்கி கொண்டு போகும் சூழ்நிலை உருவாகும். அவர்கள் நினைத்த இடம் ஒன்றாக இருக்கும், செல்ல வேண்டிய இடம் வேறுவாக இருக்கும். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். பெண்களால் இன்று குடும்பத்திற்கு சற்று பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதால் பெண்களும் சரி ஆண்களும் சரி சற்று கவனமுடன் இருக்கவும். பொருள்களை சற்று மறந்துவிட்டு அதற்காக தேடுதல் உண்டாகும். எனினும் கவலை வேண்டாம். வியாபாரத்தில் தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். எதிர்பாரா விதமாக நீங்கள் எதிர்பார்த்த நபரை சந்திப்பீர்கள். வெளிநாட்டிலிருந்து தனவரவு ஒரு சிலருக்கு கிடைக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்தபடி லாபங்கள் வந்து சேரும். இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு சந்திரன் காலை 11:58 விரய ஸ்தானத்திலிருந்து உங்களது ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் விரய செலவுகளுக்கு சற்று மனது நிம்மதி அளிக்கும் விதமாகவே இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் விலகும். விரய செலவால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். கடன் சுமைக்கு இன்று உங்களுக்கு சற்று மன நிம்மதி கிடைக்கும். தாயார் வழி அனுகூலமான பலன் உங்களுக்கு உண்டாகும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். திடீரென்று பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். பயணங்கள் நிமித்தம் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். மனைவி வழி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள், பணம் மற்றும் இடம் சம்பந்தமாக இது உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக பெண் பிள்ளைகளால் அவதிப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு அதற்கான சுப வார்த்தைகளும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஒரு சிலருக்கு சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமான தொடர்பால் திடீர் தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்தபடி இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று ஆறுதல் தரும். திடீரென்று ஒரு சிலருக்கு வேலை நிமித்தம் மாற்றல் உண்டாகும். ஒரு சிலருக்கு பெண்கள் வழி தனவரவு உண்டாகும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். குடும்பத்தில் தடைபட்ட காரியங்கள் யாவும் விலகும். எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. இனிப்பு சம்பந்தமான தொழில்களிலெல்லாம் இன்று அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். தந்தையார் வழி ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கும். அவர்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று சிறப்பாக செய்து முடித்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். மனைவியால் சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது இரவுக்குள் மாறிவிடும் சூழலும் உருவாகும். இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்திலும் ராசிக்கு 7ஆம் இடத்திலும் சனியுடன் புதனும் இருப்பதால் எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு உண்டு. திடீரென்று அரசு அலுவலக பணி நிமித்தம் வெளியூர் அல்லது வெளிமாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அல்லது திடீரென்று அரசு சம்பந்தமாக வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் விதமாக செய்திகள் வந்து சேரும். அரசால் ஆதாயம் உண்டாகும். அரசு வழி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியுடன் புதன் இருப்பதால் புதனுக்கு அவ்வளவாக சக்தி இருக்காது. சனிதான் அங்கு ஆட்சி பெற்றிருக்கிறார். சனியுடன் எந்த கிரகம் இருந்தாலும் பலத்தை இழந்து விடுவார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் இருப்பதால், அதுவும் மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதாலும், யோகக்காரனான ராகு கூட இருப்பதாலும் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று தொட்டது துலங்கும். எதிர்பார்ப்புகள் நடக்கும். விரைய செலவுகள் யாவும் உங்களுக்கு மாறிவிடும். சுப பலன்கள் உண்டாகும். தடைப்பட்ட திருமணம் இனிதே நிறைவேறும். ஒரு சிலருக்கு காதல் கைகூடும். காதல் திருமணம் இனிதாக நடக்கும். அதனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இன்று சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் பெண் குழந்தை குடும்பத்தில் பிறக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். மகாலட்சுமியே பிறந்ததாக நினைத்து கொள்வார்கள். என்று மனமகிழும் விதமாக இனிய செய்தியும் வந்து சேரும். தொழிலில் புதிய வெற்றியை காண்பீர்கள். தொழில் நிமித்தம் பயணங்களால் லாபங்களும் உண்டாகும்.
பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். பெண் பிள்ளைகள் வழி இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாகவே இருக்கும். ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கும். ஆன்மீக தொடர்பால் இன்று எதிர்பார்த்தபடி அனைத்தும் நன்மையாகவே இருக்கும். இன்று பிரதோஷம் என்பதால் ஆலய வழிபாடு செய்து அபிஷேகம் ஆராதனைக்குரிய பொருள்களை கொடுத்து வந்தால் உங்கள் எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அரசு பணிச்சுமை குறையும். அரசு வழி ஒரு சிலருக்கு பதவி உயர்வு உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர் எங்கு போக வேண்டும் என்று நினைத்து அவர்கள் எழுதி கொடுப்பார்களோ அதே இடத்திற்கு மாற்றல் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு, லாபஸ்தானத்தில் சந்திரனுடன் செவ்வாயும் இணைந்திருப்பதால் எதிர்பார்த்த வெற்றிகளும் லாபங்களும், பூமி லாபங்களும், தொழில் லாபங்களும், தொழிலில் இரட்டிப்பு லாபங்களும், எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அனைத்தும் இன்று சாதகமான பலனை அளிக்கும். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் 11:58 மேல் பிரவேசித்தாலும் அது சந்திரன் ஆட்சி பெற்றுள்ள வீடு என்பதால் இன்று பெண்களின் கை ஓங்கியே இருக்கும். பெண்கள் எதிர்பார்த்தபடி அனைத்தும் சாதகமாகவே நடக்கும். பெண்கள் வழி ஆதாயமும் உண்டாகும். பெண்கள் இன்று எதை எதிர்பார்க்கிறார்களோ அது இன்று அவர்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். சீரும் சிறப்பும் நிறைந்த நாளாக பெண்களுக்கு இன்று இருக்கும். எதிர்பார்த்த வெற்றியுண்டு, பூமி லாபம் உண்டு, தொழிலில் வளர்ச்சி உண்டு. கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த செய்தி வெளிநாட்டிலிருந்து வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்தபடி நீங்கள் நினைத்த செய்தி வெளிநாட்டிலிருந்து தனவரவுடன் வந்து சேரும். நீண்ட நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் மனமகிழும் விதமாகவே ஒன்று அரசு வேலை கிடைக்கும். அல்லது அவர்களுக்கு பிடித்தபடி வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் யோகமும் வந்து சேரும். ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் காலை 11:58 மேல் சந்திரனின் பிரவேசம் உள்ளதாலும், ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் தசமஸ்தானத்தில் செவ்வாயுடன் சந்திரன் காலை வரை இருப்பதாலும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். பூமி லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் மாறும். கேஸ் வழக்குகள் யாவும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். பெண்கள் வழி உங்களுக்கு இடம் மற்றும் மனை வந்து சேரும். பெண்களுக்கும் இன்று சிறப்பான பலன்கள் உண்டு. தாய் வழி உறவால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். எதிர்பார்த்த பலனுடன் இன்று உங்களுக்கு அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் சஞ்சரிப்பதால், களத்திரக்காரனுடன் யோகக்காரனும் இணைந்து இருப்பதால் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். திருமண தடை அகலும். காதல் கைகூடும். களத்திரக்காரகன் மட்டுமல்லாமல் அன்பானவன் சுகத்துக்கு யோகக்காரன். இது போன்ற பலவித நன்மைகள் சுக்கிரன் செய்வார். தனவரவு அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த வெற்றி உங்களது வியாபாரத்தில் இரட்டிப்பாகும். மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் மாறும். இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். எப்போதும் மனைவியுடன் கலகம் செய்தே வந்து கொண்டிருப்பீர்கள். அது மாறி சுக்கிரன் என்று உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் வந்தார்களோ அன்று முதல் உங்களுக்கு அனுபவங்கள், மனைவியுடன் பாசம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடன் பாசம் அதிகரிக்கும். தாய் தந்தையருடன் இணக்கமாக இருப்பீர்கள். சகோதரர்களுடன் ஒற்றுமையாக இருப்பீர்கள். கோபத்தை குறைத்து கொள்வீர்கள். தனலாபம் அதிகமாகும். தொழிலில் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். கணவன் மனைவியுடன் அன்பாக இன்று பாசமாக ஒற்றுமையாக இருப்பார்கள். எதிர்பார்த்த வெற்றியுடன் அனைத்தும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைப்பதால் இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் ராகுவுடன் இணைந்திருப்பதால் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் யாவும் நீங்கி தொழிலில் இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். உங்களது மேலதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். உங்களது மேலதிகாரியே உங்களை விட்டு விலகி வேறு இடத்திற்கு செல்லும் சூழல் உருவாகும். அரசு பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறும்.
அரசு தொழிலில் உங்களுக்கு ஆதரவு உண்டாகும். அரசு வழி ஆதாயம் உண்டு. அரசால் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு நீங்கள் லாபங்கள் அதிகமாகும் விதமாக புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் தீரும். தொழிலுக்காக நீங்கள் புதிய வாய்ப்பிற்காக முயற்சி செய்து வெற்றி காண்பீர்கள். அயல் நாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த செய்தியும் வரும். அத்துடன் தனவரவு வரும். பிள்ளைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் மறையும். பிள்ளைகளால் தனவரவு உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் குடும்பத்தில் நிகழும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் இனிதே நிறைவேறும். சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். எதிர்பார்த்தபடி அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். பூமி லாபம் உண்டு. ராசிக்கு தசமஸ்தானத்தில் சந்திரன், ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாகியஸ்தானத்தில் செவ்வாயுடன் சந்திரன் சந்திரமங்கல யோகத்தை தந்தாலும் உங்களுக்கு தகப்பனார் வழி எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். தகப்பனார் வழி உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். அவரது சொத்து உங்களது கைக்கு வரும். பிறரின் சொத்துக்கள் அல்லது பிதிர் சொத்துக்கள், குடும்ப சொத்துக்கள், கேஸ் வழக்குகள் யாவும் தள்ளிப்போய் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். உணவுத்துறையில் சாதிப்பீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். தசமஸ்தானத்தில் செவ்வாயுடன் சந்திரன் என்று காலை 11:58 மேல் தசமஸ்தானத்திற்கு சந்திரன் வருவதால் வெற்றிகள் அதிகமாக இருக்கும். தொழிலில் வாய்ப்புகளும் புதிய தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டவும் அதில் தனவளர்ச்சி உண்டாகவும் எதிர்பார்த்த புதிய புதிய வரவுகளும் என்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். மனைவியின் உடலில் முன்னேற்றம் காண்பீர்கள். தாயாருக்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள். எதிர்பார்த்தபடி அனைத்தும் உங்களுக்கு சாதகமான சூழலை அளிக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அத்துடன் சந்திரனும் இணைவதால் உங்களுக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் இன்று காலை 11:58 மேல் மாறிவிடுகிறது. அதுவரை 2 நாட்களாக பட்ட வேதனை, பட்ட துயரங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத கோபங்கள், தேவையில்லாத செலவுகள், எதிர்பார்த்தபடி ஒன்றும் நடக்காமல் போனதற்காக கோபங்கள், இவை அனைத்தும் இன்று காலை 11:58 மேல் மாறிவிடுவதால் நீங்கள் அதன் பிறகு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொட்டது துலங்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடித்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். திடீரென்று வரவேண்டிய பணம், 2 நாட்களாக கிடைக்காத அந்த பணம் என்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் இணைந்து யோகத்தை கொடுக்க இருக்கிறார். களத்திரக்காரனான சுக்கிரனும் யோகக்காரனான ராகுவும் இணைந்து உங்களுக்கு பயணத்தால் அனுகூலமான பலன்களும் எதிர்பார்த்த வெற்றியும் தனவரவும் உண்டாகும். தொழிலில் புதிய புதிய வாய்ப்புகள் உருவாகும். கட்டட சம்பந்தமான தொழிலில் நீங்கள் மிகவும் அருமையாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். கூட்டு முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நண்பர்களின் உதவியுடன் எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள். நண்பர்களுடன் இனிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். இன்று பிரதோஷம் என்பதால் வழிபாட்டுக்குரிய இளநீர் மற்றும் தேன், இறைவனுக்கு தேனை கொடுப்பது மிகவும் விசேஷமான ஒன்று. தேனை நீங்கள் அமாவாசை நாளில் சிவபெருமானுக்கு அர்ப்பணித்தார் எண்ணியது யாவும் நிறைவேறும். இந்த வகையில் தேனுக்கு அப்படி ஒரு மகத்துவம் உள்ளது. தேன் இனிப்பு. அதனால் இறைவனுக்கு இனிப்பை படைப்பது உங்கள் குடும்பத்திற்கு க்ஷேமம் உண்டாகும். உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். மனைவியிடம் நீங்கள் இன்று அன்பாக இருப்பீர்கள். 2 நாட்களாக நீங்கள் துயரத்தில் இருந்திருப்பீர்கள். தொட்டது எதுவுமே நடக்காது. சட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். அவையெல்லாம் இன்று மாறி இன்று எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் இருக்கும். தன வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். சிறப்பான நாளாக இன்று உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு காலை முதல் நன்றாக இருப்பீர்கள். மனமகிழ்ச்சியுடன் இருந்திருப்பீர்கள். அனைத்தும் நன்றாகவே இருந்திருக்கும்.
அலுவலகத்திற்கு செல்லும்போது கூடி நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். நீங்கள் 8 மணிக்கு செல்பவர்கள் என்றால் 11:58 வரை நன்றாகத்தான் இருப்பீர்கள். நீங்கள் 10 மணிக்கு சென்றாலும் கூட நீங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விதமாகவே இருப்பீர்கள். ஆனால் 12 மணிக்கு மேல் 11:58 மேல் நீங்கள் அலுவலகத்தில் சென்றால் அத்துடன் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஏனென்றால் சந்திராஷ்டமம் அந்த சமயம் உங்களது ராசிக்கு பிரவேசிக்கிறது. சந்திரன் இன்று உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு காலை 11:58 மேல் பிரவேசிக்கிறார். அதனால் உங்களுக்கு அதன் தாக்கங்கள் இருக்கும். தேவையில்லாத குழப்பங்கள். காலையில் நன்றாக இனிய முகத்துடன் சென்ற உங்களுக்கு 12 மணிக்கு மேல் நீங்கள் மிகவும் ஏதோ பறிகொடுத்தவர் போல் இருப்பீர்கள். மனது சற்று தடுமாறும். எதிர்பார்த்தது யாவும் நடக்காது. துக்கமாக இருப்பீர்கள். திடீரென்று பயணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அது நல்ல செய்தியாக உங்களுக்கு அமையாத சூழ்நிலை உருவாகும். அதனால் குமரல்கள் மனவலி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதன் நிமித்தம் நீங்கள் பயணம் செய்ய வேண்டி வரும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்கவும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத கையெழுத்துகள் போட வேண்டாம். ஒரு சிலர் இங்கே கையெழுத்து போடு, அங்கே கையெழுத்து போடு, இதை போட்டால் உங்களுக்கு அப்படியாகும் இப்படியாகும் என்று சொல்வார்கள். படிப்பறிவே இல்லாத பாமர மக்களிடம், அதாவது ஒன்றும் தெரியாத வயதானவர்களிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு பணத்தை ஏமாற்றும் சூழலும் உருவாகும். அதனால் கவனமாக இருக்கவும். நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் குடும்பத்திலேயே யாராவது வந்து கையெழுத்து ஏதாவது வாங்கிவிட்டு செல்லலாம், அல்லது குடும்பத்தினரிடம் ஏமாற்றி கொண்டு செல்லலாம். இதெல்லாம் உங்களது ராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் 2 நாட்கள் உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். எனினும் வியாபாரத்தில் பிரச்சனை ஏதும் இல்லை. தேவை என்றால் பயணம் செய்யவும். எதிர்பார்த்தபடி வியாபாரங்கள் நன்றாகவே நடக்கும். தன வளர்ச்சி உண்டாகும். நண்பர்களிடம் மற்றும் கலகம் செய்ய வேண்டாம். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. இன்று பிரதோஷமும் என்பதால், அதுவும் திங்கட்கிழமை வரும் சோமவாரத்தில் வரும் பிரதோஷம் என்பதால், இன்று மாலை நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையில் சிவபெருமானும் பார்வதியாரும் இருப்பதால், இன்று நீங்கள் செய்யும் அபிஷேகம், நீங்கள் செய்யும் கோரிக்கைகள் யாவும் நந்தியம் பெருமான் வழி சென்று அவரது காதிற்கு நந்தியம்பெருமானின் காதிற்கு சென்று கொம்புகளுக்கிடையில் இருக்கும் இறைவனும் இறைவியிடம் செல்வதால், இன்று நீங்கள் 4:30 மணி முதல் 6 மணி வரை நந்தியம்பெருமானிடம் என்ன சொல்வீர்களோ அது சாத்தியமாகும். ஆனால் சும்மா சொல்லாமல் இன்று தேனை கொண்டு போய் கொடுங்கள். மினிமம் 100 ml தேனாவது இருக்கட்டும். மினிமம் அதையாவது கொடுங்கள். நிச்சயமாக பால் கொடுக்க வேண்டும் மற்றும் இளநீர் கொடுங்கள். இளநீர் எதற்கு கொடுக்க வேண்டும் என்றால், சிவபெருமானுக்கு இளநீர் கொடுக்கும்போது தலைபாரம், தலைச்சூடு, தலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இவையெல்லாம் மாறும். அத்துடன் தேனும் கூடி நீங்கள் கொடுத்தால், பாலை அபிஷேகம் செய்யும் போது அது மிகவும் நன்மை வாய்ந்ததாகவே உங்களுக்கு இருக்கும். உடல் சூடு தணியும். மற்றும் பால் அபிஷேகம் செய்வதால் உங்களது உச்சியிலிருந்து உள்ளம் வரை குளிர்ந்து உணவு அனைவருக்கும் கிடைக்கும் விதமாகவே இருப்பதால் பால் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக அமையும். மற்றும் தேன், உங்கள் குடும்பத்தில் இனிப்பான செய்திகள் வரவும், குடும்பத்தில் அனைத்தும் இனிப்பாக இருக்கவும் நீங்கள் தேன் கொடுத்து வர இந்த 3 பொருள்களாலும் உங்களுக்கு மிகவும் நன்மையும் உங்களது கோரிக்கைகளும் நிறைவேறும். எதுவும் கொடுக்க முடியாவிட்டாலும் 50 ml தேனாவது அபிஷேக சமயத்தில் இறைவனுக்கு வழிபாடு செய்ய கொடுத்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் விலகும். அமாவாசை தோறும் நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு 50 ml தேனாவது கொடுத்து வர 11 வாரம் கொடுக்கும்போது அனைத்து காரியங்களும் வெற்றியாகும். இன்று உங்களுக்கு அனைத்தும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் என்பதால் இதிலும் கவனமாக இருக்கவும். தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம். இன்று மனமகிழ்ச்சி உங்கள் கையில்தான். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6, 7ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது. சுப பலன்கள், சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். உங்களது ராசிநாதன் சனி
உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனுடன் இருக்கிறார். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று பிரச்சனையை உங்களுக்கு தரும். சனியுடன் இணைந்த புதனால் வலுப்பெற்று இருப்பதால் பூமி லாபம் இருந்தாலும் அவர் சக்தி இழந்து இருப்பார். சனியுடன் எந்த கிரகம் இருந்தாலும் சக்தி குறையும். ஆனால் செவ்வாய் இருந்தால் பூமி லாபம் அதிகமாகும் என்பார்கள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் ராகு. சகோதரருக்கு சுபபலன், சுப பேச்சுவார்த்தை உண்டாகும். தடைபட்ட காரியங்கள் இனிதே நிறைவேறும். சகோதரர் வழி உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். அவர்கள் வழி உங்களுக்கு தனலாபம் உண்டாகும். வேலையில்லாத சகோதரனுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். இணைய பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். நண்பர்கள் வழி உங்களுக்கு ஆதாயம் பெறுவீர்கள். தொழிலில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் எல்லாம் எதிர்பார்த்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். தொழில் நிமித்தம் நீங்கள் புதிய புதிய நபர்களை சந்திப்பதன் மூலம் தொழிலில் லாபமும் வளர்ச்சியும் அதிகமாகும். கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். அரசு தொழிலில் உங்களுக்கு சிறு பிரச்சனை ஏற்பட்டு விலகும். எதிர்பார்த்த தனவரவு தாய் வழி உறவால் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் இன்று சற்று உங்களிடம் முறைத்து கொள்வார்கள். எனினும் அது இரவிற்குள் மாறிவிடும். பெண்களுக்கு இன்று சாதகமான பலன்களும் கிடைக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இன்று திடீர் ஆதாயமும் தன வளர்ச்சியும் உங்களுக்கு இருப்பதால் இன்று நீங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, ராசியிலேயே சனியுடன் புதன் 2ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் களத்திரக்காரனான சுக்கிரனுடன் யோகக்காரனான ராகுவும் இணைந்து நற்பலன்களை தரப்போகிறார். தொட்டது துலங்கும். எண்ணியவை யாவும் நிறைவேறும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். நாட்பட்ட தடைபட்ட காரியங்கள் இனிதே நிறைவேறும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். தனலாபம் அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு அனுகூலமான வார்த்தைகள், சுப வார்த்தைகள் கிடைக்கும். அலுவலக தொழில்கள் செய்யும் பெண்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு பூசத்து கைவரும். ஒரு சிலருக்கு சிறு தொழில்கள் செய்ய வேண்டிய சூழல் உருவாகும். எதிர்பார்த்தபடி நண்பரின் உதவி கிடைக்கும். கடன் தொல்லைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். ஆலய திருப்பணிகள் செய்வீர்கள். ஆலயங்களுக்கு இன்று இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவருக்கு திடீர் வெளிநாடு வெளியூரிலிருந்து தனவரவு அல்லது எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் இனிதே நிறைவேறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்தில் மூத்தவர்களால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். பெரியவர்களுக்காக சிறு சிறு சண்டைகள் வந்து சேரும். குடும்பத்தில் கணவன் மனைவியுடன் சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். வியாபாரத்தில் புதிய புதிய யுக்தியை கண்டுபிடிப்பீர்கள். வியாபார நிமித்தம் அயல்நாடு செல்வீர்கள். புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைஞர்களுக்கெல்லாம் இன்று பாராட்டும் பரிசும் கிடைக்கும். நண்பர்களுடன் இனிய பயணங்களால் புது புது முயற்சிகளில் ஈடுபடுவதுடன் புதிய புதிய தொழிலை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்தபடி அவர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டில் கல்வி கற்க செல்ல வேண்டிய யோகமும் உருவாகும். கடன் சுமை சற்று குறையும். எதிர்பார்த்த தனவரமும் தொழில் வளர்ச்சியும் இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று சிறந்த நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, வெகு காலமாக ரொம்ப துயரத்தில் இருக்கும் உங்களுக்கு இந்த 2025 உங்களுக்கு தனலாபமும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித் தருவதாகவே இருக்கும். ஒரு சிலர் சொல்வார்கள், குழந்தை நாள் முதல் நான் பட்ட துயரம், நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. இந்த மீனராசியில் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மட்டும் யாருக்கும் வரக்கூடாது என்பார்கள். பாவம், அந்த அளவிற்கு அந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் அனுபவித்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் பிறக்கும்போது சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். குருவின் வீட்டில் இருந்தாலும் நட்சத்திரநாதனான சனியின் அபகாரத்தால் மிகவும் குடும்பத்தில் நொந்து நூலாக போயிருப்பார்கள். ஆனால் இவர்கள் வளர வளரவும் அவர்கள் நிறைய பேர் அனுபவித்திருப்பார்கள்.
திருமண வாழ்க்கையிலும் அவர்கள் மிகவும் துன்பங்கள் அனுபவித்திருப்பார்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதற்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக 2025 ஜனவரி 28ஆம் தேதிக்கு மேல் விரயத்தில் இருக்கும் சுக்கிரன் ராசியிலேயே ஜென்ம ராசியில் பிரவேசிப்பதால், அத்துடன் களத்திரக்காரனான சுக்கிரனும் யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகக்காரனும் இணைந்து இந்த மீன ராசிக்கு பெரிய யோகத்தையே தருவதாக இருப்பதால், திடீரென்று வராத பணம் வரும், தேவையில்லாத கடன் சுமை குறையும், மனதில் ஏற்பட்ட வலிகளுக்கு மாற்றம் உண்டாகும், திடீரென்று பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள், நினைத்தே பார்த்திருக்க முடியாத அளவு இவர்கள் திருந்த மாட்டார்கள், வரமாட்டார்கள், போனவர்கள்தான் என்று நினைத்து வெகு காலமாக தவித்து கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 2025 சுக்கிர பெயர்ச்சியால் இனிய சுப பலன்கள் கிடைக்கும். திருமணமே ஆகாமல் தடைபட்டு மன வருத்தத்துடன் இருக்கும் பெற்றவர்களுக்கு சுப பலன்களும் சுப பேச்சுவார்த்தைகளும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்பவர்களுக்கு கூட குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். தொழில் வளம் நன்றாகவே இருக்கும். இவ்வளவு நாள் விரயத்தில் இருக்கும் சுக்கிரன் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்திருப்பார். விரயஸ்தானத்தில் சனியின் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் சுக்கிரன் பலமிழந்து தான் இருப்பார். சனியுடன் செவ்வாய் இருந்தால் மட்டுமே பலம். செவ்வாய்க்கு முன்னால் சனியின் பலம் ஒன்றும் செய்யாது. அதனால் செவ்வாயே பலமானவன் என்று சொல்லுவார்கள். அதுபோல சுக்கிரனும் பலமிழந்து போயிருந்தார். இப்போது யோகக்காரனுடன் சுக்கிரனும் இணைந்ததால் இரட்டிப்பாக உங்களுக்கு தன வளர்ச்சி அதிகமாகும். தொழிலில் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அரசு தொழிலில் ஆதாயம் பெறுவீர்கள். அரசு சம்பந்தமான எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். புதிய கூட்டு முயற்சிகள் வெற்றியாகும். புதிய தொழிற்சாலை, சிறிய தொழில் செய்பவர்கள் கூடி பெரிய லாபத்தை காணும் விதமாக இருப்பார்கள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். கணவன் மனைவியிடையே அவ்வளவு அன்பு மேலோங்கும். பிரிந்தே எப்போதும் கலகம் செய்து வீட்டில் நிம்மதியில்லாத தவித்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் சிறப்பான பலன்களாக இருக்கும். சுக்கிரன் உங்களது ராசியில் இருக்கும் வரை உங்களுக்கு தனலாபம் மட்டும் அல்லாமல் மன நிம்மதியும் இருக்கும். குடும்பத்தில் எப்போதுமே பேசாமல் உர்ரென்று இருப்பவர்கள் கூடி இந்த இனிப்பான சுக்கிரனின் பகவான் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக இனிய முகத்துடன் தான் இருப்பீர்கள். அவ்வளவு அருமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். குழந்தைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். அனைவரது இல்லத்திலும் இன்று இறைவன் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.